ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஆடர்சி தமிழ். ஸோ இந்த வீக்கெண்ட்ல இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் என்ன ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். முகமது சாலா அண்ட் ஆர்னே ஸ்லாட். இப்படி கூட சொல்லலாம். பிளேயர் வெர்சஸ் மேனேஜர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நம்ம யுனைட்டட்லயுமே அமோரிம் வெர்சஸ் மெய்னு தான் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அன்டில் லீட்ஸ் வெர்சஸ் லிவர்பூல் இந்த மேட்ச் நடக்கிற வரைக்கும். ஏன்னா நம்ம முகமது சாலா வந்து ஒரு பாம் ஷெல் இன்டர்வியூன்னு சொல்லலாம். ஒரு பாம்ப அப்படியே தூக்கி நம்ம லிவர்பூல் தலையில போட்ட மாரி, எல்லா ஃபேன்ஸ் மண்டையில போட்ட மாரி ஒரு இன்டர்வியூ வந்து மேட்ச் முடிஞ்சோனே குடுத்துருக்காப்ல. என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்டர்வியூ பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். எஸ்பெஷலி அந்த டாபிக் வந்து இன்னைக்கு அதான் இருக்க போகுது. அண்ட் இன்னொரு ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்டின்னா, எல்லாருக்கும் தெரியும். நம்ம மெயினோ வந்து ஸ்டார்ட் பண்ணல அண்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ராங்கான சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரூபன் ஆமரிம் கொண்டு வந்ததுனால தான் மேட்ச் வந்து ட்ரா ஆனுச்சு வெஸ்ட் ஹாம் கூட அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது தியரி வந்து போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில நம்ம உனை எமரி தலைவன் ஆஸ்டன் வில்லாவோட மேனேஜர் இருக்காப்ல இல்லையா? அவர வந்து உள்ள நுழைச்சுட்டானுங்க. ரூபன் ஆமரிம சாக் பண்ணிட்டு உனை எமரிய கொண்டு வந்துரணும். ஏன்னா ரெலிகேஷன் பேட்டில்ல இருந்த ஒரு டீம டாப் 4 கொண்டு வந்துட்டாப்ல. லாஸ்ட் சீசன்லயுமே வந்து சாம்பியன்ஸ் லீக் பினிஷ் பண்ண வேண்டிய ஆளு ஜஸ்ட் மிஸ்ல யுனைட்டட்ட தோத்துட்டு வெளில போய்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாய்ங்க. ரொம்ப ரொம்ப ஃபன்னியா இருக்கு அத கேட்கும்போது. ஏன்னா அந்த டாபிக்க நான் நடுவுல பேசுறேன். ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இதுல ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் நான் உள்ள சேர்த்துருக்கேன். என்னதான் இது ஒரு என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எல்லா கலஞ்சு கலச்சு இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பேசினாலுமே, ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கும் அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் காமெண்ட்ஸ்ல வந்து என்ன தோணுதோ எல்லாத்தையுமே சொல்லுங்க. பிகாஸ் நீங்க காமெண்ட் பண்றத வச்சு தான் என்ன ஒரு ஹானஸ்ட்டான ஒப்பீனியன் என்ன இருக்கோ, அத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோலயுமே நான் அத பத்தி நான் உங்களுக்கு பேச முடியும். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாலாவ பத்தி பேசலாம். பிகாஸ் சாலா என்ன சொன்னாப்ல அப்டின்னா, ஆர்னே ஸ்லாட் வந்து ஃபுல் டைம் அதாவது 90 மினிட்ஸ் வரைக்குமே சாலா வந்து உள்ள கொண்டு வரல. அதாவது சாலா வந்து ஸ்டார்ட் பண்ணல மேட்ச்ச. ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, லீட்ஸ் யுனைட்டடோட சாலா ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா மேட்ச் வந்து வின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்த ஒரு லிவர்பூல் டீம் லாஸ்ட் மினிட்ல லீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு 2-0 இருந்தாங்க. அப்புறம் லீட்ஸ் யுனைட்டட் மறுபடியும் 2 கோல் அடிச்சு 2-2 ஆனுச்சு. மறுபடியும் 3-2ன்னு ஆச்சு. லிவர்பூல் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. மறுபடியும் லீட்ஸ் யுனைட்டட் கோல் அடிச்சு 3-3 ஆச்சு லாஸ்ட் மினிட்ல. ஸோ இந்த மாரிலாம் ஆயிட்டு இருக்கும்போது, சாலா ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அண்ட் ஆல்சோ பெஞ்ச்ல தான் உட்கார்ந்தாப்ல 90 மினிட்ஸ். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் என்ன எல்லாத்தையும் நடக்கிறது தான். இப்ப ரொனால்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்ணுவாங்க? பெஞ்ச்லயே உட்கார்ந்தாப்ல என்ன பண்ணுவாங்க? இன்டர்வியூ உடனே எடுத்துருவானுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிளேயர்ஸ் வந்து இன்டர்வியூ குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி பெர்சனல் இன்டர்வியூஸ். பட் சாலா டிட் இட். என்ன சொன்னாப்ல அப்டின்னா, என்ன வந்து லிவர்பூல் வந்து என்ன அண்டர் தி பஸ் போடுற மாரி இருக்கு. அதாவது அண்டர் தி பஸ்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். என்ன அப்டின்னா, தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? அந்த மாரி போடுற மாரி இருக்கு என்ன. நான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஸ்லாட்டோட எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த சீசன் அப்படி இருக்கிற மாரி எதுவுமே தெரியல. ட்ரெஸ்ஸிங் ரூமே நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இத நெறைய சொன்னாப்ல. பட் இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஆர்னே ஸ்லாட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ட்ரெஸ்ஸிங் ரூமே நான் வந்து ஃபீல் பண்ணல. அண்ட் என்ன வந்து லிவர்பூல் அண்டர் தி பஸ் வந்து போற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்ல. எஸ், இட் இஸ் ட்ரூ. இந்த மேட்ச்ல அதான் நடந்துச்சு. பட் இத அகைன்ஸ்ட்டா லிவர்பூலுக்கு அகைன்ஸ்ட்டா நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் லிவர்பூலுக்கு வந்து எவ்வளவோ விஷயம்லாம் பண்ணியிருக்காப்ல. பட் ஆர்னே ஸ்லாட்டுக்கு அகைன்ஸ்ட்டா இது வந்து இன்டர்வியூல மேட்ச் முடிஞ்சோனே, அதுவும் 3-3ன்னு லிவர்பூல் வந்து ஒரு டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடாது தான். ஏன்னா எல்லாருமே அதான் சொல்றாங்க. நம்ம ஹேமி கேரகர் கூட கொஞ்சம் சொல்லியிருக்காப்ல. லெஜெண்ட்ஸ்லாம் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட் நீ வந்து சைல்டிஷ் மாரி ஒரு இன்டர்வியூ வந்து குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிப்போர்ட் படிச்சேன். அது உண்மையா என்னன்னு தெரியல. நான் அத வெரிஃபை பண்ணல. பட் அந்த மாரி ஒரு நியூஸ் பார்த்தேன். அத நீங்க வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வைங்க. நான் அத என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எஸ், இந்த மாரி சொல்லியிருக்கும்போது சாலா வெர்சஸ் ஸ்லாட்ன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கு. அதே மாரி அந்த பக்கம் அமோரிம் வெர்சஸ் மெய்னோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குது? லிவர்பூல் இஸ் லிவர்பூல் ஆர் நாட் டூயிங் சோ மச் இன் பிரீமியர் லீக் அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஸ் லீக்ல கூட ரொம்ப கொஞ்சம் மோசமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்வி கூட மோசமான ஒரு லாஸ். மோசமான ஒரு லாஸ். நான் என்ன நினைச்சேன்னா, யூரோப்ல வந்து லிவர்பூல் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிடுவானுங்க. அப்படிதான் நான் நினைச்சேன். எஸ்பெஷலி பிஎஸ்வி கூடலாம் நல்லா பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். பட் 2லயுமே ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் தெரியுது, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு சரியில்ல. பிகாஸ் வியர்ட்ஸ் கூட கோல் ஸ்கோர் பண்ணிட்டான்னு நினைக்கும்போது கடைசியில ஓன் கோல்ன்னு சொல்லிட்டானுங்க. வியர்ட்ஸ், ஈசாக் அண்ட் கொனாட்டே 3 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வெர்ஜில் வான் டைக் அண்ட் கொனாட்டேவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீசன் ரொம்ப ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு. ஒரு நார்மல் சென்டர் பேக் எப்படி இருப்பாங்க, அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா வெர்ஜில் வான் டைக் அண்ட் கொனாட்டேவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் சீசன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கோல்ஸும் அதிகமா கன்சிடர் பண்ணல லாஸ்ட் சீசன். அவங்களோட பில்டிங் ஃப்ரம் தி பேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அது வந்து இந்த சீசன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். கொனாட்டே வந்து மேக்கிங் மெனி மெனி மிஸ்டேக்ஸ் அண்ட் அலிசனோட இன்ஜூரியும் அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் அலிசனும் ரொம்ப நல்லா பண்ற மாரிலாம் தெரியல. கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்காப்ல. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டிஃபென்ஸ் வந்து உடைஞ்சிருக்கு. டிஃபென்ஸ் வாஸ் புரோக்கன் அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ கர்கஸ் வந்து சுத்தமா டிஃபென்ஸே பண்ண மாட்றான். அஃபென்ஸ்ல நல்ல லெவல் பண்ணிட்டு இருக்கான். பட் டிஃபென்ஸ்ல வந்து போர்ன்மவுத்ல எப்படி இருந்தானோ அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கவே மாட்டேங்குது. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் மட்டும் தான் மெக்காலிஸ்டர் அண்ட் கிராவன்பெர்க் மட்டும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ நம்ம
உள்ள டியேகோ ஜோட்டா மாரி ஒரு பிளேயர் இருப்பானே! அவன் கர்டிஸ் ஜோன்ஸ். அப்பப்போ உள்ள நடுவுல வந்து அவன் கொஞ்சம் கேமியோ ரோல்லாம் பண்ணி அவனும் கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் எஸ் லிவர்பூல் ஓவராலா கோல் ஸ்கோர் பண்ண வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சாலா வெர்சஸ் ஸ்லாட்டன் தான் இப்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பக்கம் சாலா ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க பிக்சர்ல பார்த்தாலே தெரியும் லாஸ்ட் சீசன் சாலா வாங்குன அவார்ட்ஸ் அப்புறம் பிரீமியர் லீக் டைட்டிலு சாலாவால தான் லிவர்பூல் வந்து டைட்டில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்லயும் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் தட்ஸ் ட்ரூ. பட் டீம் கேம் தான் இது. ஒருத்தரா தான் போணுச்சு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சாலா வந்து சாலா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்னை ஸ்லாட்ட வந்து வெளில இது பண்ணணும். ஏன்னா, பிளேயர் உள்ள கொண்டு வந்ததும் சரியில்ல. அந்த பிளேயர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 130 மில்லியன் ஃபார் வியர்ட்ஸ் சாரி 120 மில்லியன் ஃபார் வியர்ட்ஸ், 150 மில்லியன் ஃபார் ஈசாக் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ஒரு ரஸ்டியான பிளேயர்ஸ் மாரி இருக்காங்க. லிவர்பூலுக்கு வந்துட்டு. இதுக்கு இவ்ளோ காசு செலவு பண்ணி 2 மோசமான பிளேயர்ஸ் எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லிவர்பூல் ஃபேன்ஸ் நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, என்னதான் நீ பெரிய பிளேயரா இருந்தாலும், என்னதான் லெஜெண்ட் ஆஃப் த பிளேயரா இருந்தாலும், இப்டி ஒரு மேனேஜர் வந்து ஓப்பனா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து போட்டு உடைக்கக்கூடாது. இப்டிதான் ஒரு ஈகோவா இருப்பியான்னு சொல்லிட்டு அப்படி ஒண்ணு வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. 2 பக்கமும் இருக்கு. 2 பக்கமும் தப்பு இருக்குன்னு நான் சொல்லல. 2 பக்கமும் பேசிட்டு இருக்கானுங்க. ஆர்னை ஸ்லாட் பக்கமும் பேசிட்டு இருக்கானுங்க. சாலா பக்கமும் பேசிட்டு இருக்கானுங்க. நான் லிவர்பூல் ஃபேன்ஸ்ட்ட இப்ப தான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு வந்து எரிக் டென் ஹாக் அண்ட் ரொனால்டோவோட இஷ்யூ போம்போது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு பக்கம் ரொனால்டோ ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க, ரொனால்டோ வந்து இவ்ளோ பெரிய பிளேயர். அவன வந்து லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல வந்து உள்ள சும்மா போய் டைம் வேஸ்ட் பண்றதுக்காக ரொனால்டோவ தான் நீ கூப்பிடணுமா? வேற பிளேயர கூப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு எரிக் டென் ஹாக் ஏன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே அங்க தான். எரிக் டென் ஹாக் வந்து லாஸ்ட் 2 மினிட்ஸ் சும்மா அந்த மேட்சோட டைம வேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி ரொனால்டோ உள்ள சப்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வருவாங்க ரொனால்டோட்ட கேட்கும்போது ரொனால்டோ இல்ல முடியாதுன்னு சொல்ட்டான். அந்த நேரத்துல தான் ரொனால்டோ வந்து அடுத்த மேட்ச்லயே போயிட்டு பிஎஸ் மார்கன்ட்ட இன்டர்வியூ குடுத்தாப்ல. அண்ட் எரிக் டென் ஹாக் வந்து நான் வந்து நல்லா தான் தூங்குறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு கடைசில சாக் பண்ணிட்டானுங்க. அதே மாரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆர்னை ஸ்லாட் வந்து சாலாவோட எதுவுமே இல்ல. அவனோட ரிலேஷன்ஷிப்பே இல்லன்னு சொல்லிட்டு சாலா சொன்னதுக்கப்புறம், இப்போ இன்டர் மிலானோட இப்போ இட்டாலியில யுசிஎல் சாம்பியன்ஷிப் யூஃபா சாம்பியன்ஸ் லீக் வந்து ஸ்குவாட்ல வந்து சாலா இருக்க போறதில்லன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஃபெப்ரிசியோ ரொமானோ வந்து சாலா குட் பி அவுட் ஆஃப் த ஸ்குவாட் ஃபார் இன்டர் மிலான். அவன் வந்து இங்கிலாந்துல இருக்கிறதுக்கு சான்ஸ் நெறையா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இட் இஸ் த சைன் ஆஃப் சாலா லீவிங் லிவர்பூல் இன் ஜான்வரி. ஏன்னா, சவுதியில கூப்பிட்டே இருக்காங்க. ரெயல் மேட்ரிட்க்கு ரைட் விங்ல வந்து ஆள் தேவைப்பட்டுட்டு இருக்கு. மேன் யுனைட்டட்லயும் தேவைப்பட்டு தான் இருக்கு. பட் லிவர்பூல் வந்து குடுக்க மாட்டானுங்க. சத்தியமா லிவர்பூல், மேன் யுனைட்டட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப ரொம்ப ரேர். கடைசியா நடந்தது என்னன்னு தெரியல. கடைசியா நடந்தது வந்து ஏதோ ஒரு பிளேயர் வந்து மைக்கேல் ஓவன் தான் ஓவன் ஓவன்ல 2 டீம்லயும் பிளேயர் இருந்தாங்க. பட் அந்த ஓவனான்னு தெரியல. எனக்கு தெரியல. இஃப் யூ இஃப் யூ திங்க் 2 ஓவன் ஒண்ணு தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காமெண்ட்ல சொல்லுங்க. எஸ் அந்த ஒரு பிரச்சனை. இப்போ அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னா, ரூபன் அமரிம். இப்ப நான் உமை எமரிய பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் எங்கடா போனீங்க? நான் வந்து உனை எமரி யுனைட்டடுக்கு வரணும்னு சொல்லிட்டு இப்ப நெனச்சிட்டு இருக்கானுங்க இல்லையா? அவனுங்க எல்லாருக்கும் நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் ஆஸ்டன் வில்லாவோட மேட்ச் இப்போ, உனை எமரி வந்து யுனைட்டடுக்கு வரணும்னு ஏன் சொல்லல? ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல ஆஸ்டன் வில்லா வின் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஆஸ்டன் வில்லா ஸ்கோர் பண்ணவே இல்ல. எல்லாரும் அப்ப என்ன சொன்னானுங்க தெரியுமா? ரூபன் அமரிம் வந்து அப்போ கொஞ்சம் குட் ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். பட் ரிசல்ட்ஸ் வரல. பட் ஆஸ்டன் வில்லா வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஃபுட்பால் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொன்னானுங்கன்னா, நல்ல வேள நம்ம உனாய் எமரிய சைன் பண்ணல. ரூபன் அமரிம வச்சிருக்கோம். உனாய் எமரி வந்து அவ்வளோதான் லாஸ்ட் சீசன் யுசிஎல் சாம்பியன்ஷிப் விட்டு போனதுக்கப்புறம், அந்த குவாலிஃபிகேஷன் வராததுக்கப்புறம் உனாய் எமரியோட இது வந்து அப்படியே போயிடுச்சு. பொட்டன்ஷியல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 5, 6 மேட்ச்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோனே, உடனே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டானுங்க. ரூபன் அமரிம் வந்து இப்போ லாஸ்ட் 5 கேம்ஸ் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது, ரூபன் அமரிம் தூக்கி வச்சு கொண்டாடுனானுங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 1 மேட்ச், 2 மேட்ச் வந்து மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எவர்டன் அண்ட் வெஸ்ட் ஹாம் இந்த 2 கேம் மட்டும் தான். 2 கேம்ல உன்னோட உன்னோட பிளேயர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்னால கோல் விட்டு, கோல வந்து ஸ்கோர் பண்ண முடியாம இருந்ததுக்கு, ரூபன் அமரி மேல போட்டு தாக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அண்ட் உனாய் எமரி உடனே வரணும்னு சொல்ட்டானுங்க. ஏன்டா உனாய் எமரி ஆர்சனல்ல வந்து சாம்பியன்ஸ் லீக் யூரோப்பா லீக் தோத்தப்போ, அப்புறம் செவிலியாவோட யூரோப்பா லீக் தோத்தப்போலாம் எங்கடா போனீங்க? எனக்கு தெரியல. செவிலியா இல்ல. இது ஆர்சனல் கூட. ஆர்சனல்ல வந்து மோசமா ப்ளே பண்ணி ஆர்சனல் வந்து அவன சாக் பண்ணியிருந்தாங்களே, அப்பலாம் எங்க போனீங்க? எனக்கு தெரியல. ஸோ எஸ் இது ஒரு விஷயம். அண்ட் கோபி மேனு. இன்னைக்கு நடக்க போற இந்த வூல்ஸ் மேட்ச்ல கோபி மேனு ப்ளே பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் கோபி மேனு ஒரு ஷிட்டி பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு சப்ஸ்டிடியூஷன்ஸ்ல வெளில போவான்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்படி ப்ளே பண்ணால் வூல்வ்ஸோட மிட்ஃபீல்டுக்கு அகைன்ஸ்ட்டா கோபி மேனு கான்ட் டூ எனிதிங் இன் தி 2 மிட்ஃபீல்ட்.
நெறைய பேர் சொல்றானுங்க. என்ன மிட்ஃபீல்டா இருந்துட்டு போட்டும். ஒரு கண்ட்ரோலிங் மிட்ஃபீல்டரே இல்ல. அப்படி இருக்கும்போது கோபி மைனோ தான் உன் டீம்ல இருக்கிறதுலே கண்ட்ரோலிங் மிட்ஃபீல்டர். அவன எப்படி நீ வெளில இது பண்ணலாம்னு சொல்ட்டு, இன்னைக்கு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வெளில உட்கார வச்சுட்டு கோபி மைனோ உள்ள கொண்டு வந்தாங்க. இல்ல அப்படின்னா கூனியா வெளில உட்கார வச்சுட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நம்பர் 10க்கு போய் கோபி மைனோ உள்ள வந்தான் அப்படின்னா, அப்போ கோபி மைனோ வந்து கேன் மேனேஜ் ஹிம்செல்ஃப் இன் த மிட்ஃபீல்ட். பட் ப்ரூனோ இல்லாம மெயினோ வந்து உள்ள இருந்தான் அப்படின்னா, ஹி கான்ட் மேனேஜ். பிகாஸ் அந்த இன்டென்சிட்டி மெயினோக்கு இல்ல. ஆஃப்டர் த இன்ஜுரி டென்னாக் இருந்தப்போ, டென்னாக் டைம்ல வந்து மெயினோக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. லாஸ்ட் டென்னாக் போனப்போ. அப்பைலருந்து அமரிம் வந்ததுக்கப்புறம் இன்ஜுரில வந்து கொஞ்சம் இருந்தான். ஆஃப்டர் மெயினோட இன்ஜுரி ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து மிஸ் பண்ணான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினோட அந்த மெயினோ லெக்ஸே ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா கிரிம்ஸ்பி கேம்ல மெயினோ எரிக் டென் ஹாக் இருந்தப்போ எப்படி ரன் பண்ணானோ, அவனோட பிரஸ்ஸிங்லாம் எப்படி இருந்துச்சோ, அந்த மாதிரி அமரிம் வந்தப்போ இல்ல. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் மெயினோ வந்து கொஞ்சம் தடுமாறுறான். அது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். இல்ல நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணேனான்னு தெரியல. ஒரு 2, 3 2, 3 ரிப்போர்ட்ஸ்ல வந்து நான் பார்த்தேன். மெயினோ வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிற மாரி தெரியுது ஆஃப்டர் த இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மேட்ச் ரஸ்டினஸ்னால இருக்கலாம். இல்ல அப்படின்னா, இன்ஜுரியில வந்து கொஞ்சம் ஏதாவது லிகமெண்ட் கொஞ்சம் இன்ஜூர்டா இன்னுமே இருக்கலாம். ஓவராலா ஃபிட்னஸே கொஞ்சம் லோவா இருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் இன்டர்நேஷனல் பிரேக் ஒரு 1 மந்த் வந்துச்சு. இப்போ 2 இன்டர்நேஷனல் பிரேக் வந்துச்சு. அதுக்கப்புறமும் மெயினோட ட்ரெய்னிங் செஷன் ரூபன் ஆமரிம் வந்து நீங்க ஈகோ வச்சு பார்க்குறீங்களா? ஹாரி மெகுயர் அண்ட் காஸ்மிரோ 2 பேரையுமே ரூபன் ஆமரிம் வந்து ஸ்குவாட வுட்டே வெளில வச்சிருந்தான். உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? மெகுயர் வந்து எரிக் டென் ஹாக் வந்து வெளில வச்சிருந்தான். அப்பல்லாம் மெகுயர் நல்லா ட்ரெய்னிங் செஷன்லாம் நல்லா அட்டெண்ட் பண்ணி கேசமிரோவ அமோரிம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, "நீ வேலைக்கு ஆக மாட்ட. எனக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து நான் ட்ரெய்னிங் செஷன்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அவங்கள தான் பெஸ்ட் ஆஃப் த டீம்னு நான் நெனைக்கிறேனோ, அவங்கள தான் நான் வந்து டீம்ல வந்து பிக் பண்ணி நான் ப்ளே பண்ண வைப்பேன்னு" சொல்லிட்டு அமோரிம் சொன்னான். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஓப்பனா போட்டு உடைச்சுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேசமிரோ ட்ரெய்னிங் செஷன்ஸ்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி அவன் சுத்தமா இல்லன்னு அர்த்தம். அடுத்த 2, 3 மேட்சஸ்க்கு அப்புறம் கேசமிரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேட்ச்க்குள்ள இருக்கு இல்லையா? இப்போ வரைக்கும் கேசமிரோ இஸ் த ஸ்டார்ட்டிங் சென்டர் மிட்ஃபீல்டர் ஃபார் யுனைட்டட். மென்டாலிட்டி தான். இப்ப மெயினோ வந்து நான் ஸ்டார்ட்டரா தான் இன்னுமே பார்க்குறேன். பட் ப்ரூனோ அண்ட் மெயினோ 2 பேரையுமே நான் வந்து சேர்த்து வச்சு பார்க்குறேன். ஸோ மெயினோ அண்ட் ப்ரூனோ 2 பேருமே ஒரே பொசிஷனுக்கு இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். இது வந்து முன்னாடியே சொல்லிட்டான். இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மெயினோவ பத்தி கேட்டப்போ, என் அம்மே அமோரிம் என்ன சொன்னான் அப்படின்னா, "எனக்கு தெரியும் நீங்க வந்து மெயினோவ லவ் பண்றீங்க. மெயினோ இங்கிலாந்தோட ஸ்டார்ட்டராவே இருக்கட்டும். பட் நான் மெயினோ வந்து இந்த டீமுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, மெயினோ செட் ஆக மாட்டான். நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நீங்க மெயினோவ லவ் பண்றீங்க. இங்கிலாந்தோட ஸ்டார்ட்டரா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நான் மெயினோவ ஸ்டார்ட் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா போட்டு உடைச்சுட்டான். இதே மாரி தான் கேசமிரோவுக்கும் சொன்னான். கேசமிரோ ட்ரெய்னிங் செஷன்ஸ்ல ஒழுங்கா பண்ணல. நான் எந்த பிளேயர் பெஸ்ட்டா இருக்காங்கன்னு நெனைக்கிறேனோ, அந்த பிளேயர் தான் உள்ள கொண்டு வருவேன்னு சொல்ட்டு, டோபி கோய்லர ப்ளே பண்ணான். எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அகாடமி பிளேயரே ப்ளே பண்ண வைக்க வைக்க மாட்றான்னு சொல்றாங்க இல்லையா? டோபி கோய்லர ப்ளே பண்ணான். அதுக்கப்புறம் கேசமிரோ இப்ப நல்லா ப்ளே பண்றான்னு சொல்லிட்டு உள்ள இப்போ நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ மெயினும் அதான் பண்ணணும். ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ட்ரெய்னிங் செஷன் நல்லா பண்ணான் அப்டின்னா, ஈகோலாம் இல்லாம பண்ணான் அப்டின்னா, அமோரிம் டெஃபினெட்லி ப்ளே மெயினோ. ஸ்போர்ட்டிங்லலாம் எத்தன பிளேயர் கூட அமரும் இதெல்லாம் பண்ணி ஈகோலாம் இருந்து வெளில உட்கார வச்சிருக்கான்னு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். தென் இன்னொரு மேட்டர் என்ன அப்டின்னா, அமோரிம் வெர்சஸ் அர்டெட்டா இந்த ஒரு சிச்சுவேஷன். கரெக்ட்டா பாருங்க. இது வந்து 50 கேம்ஸ். ஃபர்ஸ்ட் அர்டெட்டாவோட ஃபர்ஸ்ட் 50 கேம்ஸ் அண்ட் அமோரிமோட ஃபர்ஸ்ட் 50 கேம்ஸ். எல்லாருக்கும் தெரியும் 2 டீமுமே ஒரே மாரி இது சிச்சுவேஷன் தான். ஸ்க்ராட்ச்லேருந்து ரீபில்ட் பண்றது வந்து அமோரிம். அண்ட் ஆர்டெட்டா வந்து ஸ்க்ராட்ச்லேருந்துலாம் கிடையாது. ஸ்குவாட மட்டும் தான் ரீபில்ட் பண்றது. பட் அமோரிமோட வொர்க் வந்து ஃபுல்லாவே கல்ச்சர்லேருந்து ரீபில்ட் பண்றது தான் அமோரிம் அண்ட் இனியோஸோட வேல. கோல் கேம்ஸ் டிரா பண்ணது வந்து 10, 12 2மே சேம் தான். வின் பண்ணது வந்து ஆர்டெட்டா வந்து ஒரு 8 கேம்ஸ் வந்து அதிகமா வின் பண்ணியிருக்கான். அண்ட் கேம்ஸ் லாஸ்ட் வந்து அதான் 6 கேம்ஸ் வந்து ஆர்டெட்டா வந்து கம்மியா லாஸ் பண்ணியிருக்கான். இப்போ எங்க மெயின் மேட்டர் அப்டின்னா, கோல் ஸ்கோர்டு பாருங்க. 2 பேருமே சேம் தான் கோல் ஸ்கோர்டு. பட் கோல்ஸ் கன்சீடட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட். கோல்ஸ் கன்சிடர் ஆர்சனல் வந்து 48, யுனைட்டட் வந்து 76. தட்ஸ் தி மெயின் பாயிண்ட். தட்ஸ் தி ஃபிளிப்பிங் மெயின் பாயிண்ட். இதுல வந்து ஒரு ஈசியா ஈசியா ஒரு 40 கோல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்ல வந்திருக்கும். 40 கோல்ஸ் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். அந்த 40 கோல்ஸுமே சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால வந்தது தான். இல்லாததுன்னு கிடையாது. இருக்காங்க. பட் இருக்கிறதே இல்லாத மாரி இருக்கு. அது ப்ரூனோ பெர்னாண்டஸா இருக்கலாம், இல்ல கேசமிரோவா இருக்கலாம், இல்ல உகார்டே ப்ளே பண்ணப்போ இருக்கலாம். உகார்டே எப்பலாம் ப்ளே பண்றானோ, அப்பலாம் யுனைட்டட் வந்து நெறைய கோல்ஸ் கன்சீட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அமோரிம் வந்து உகார்டே கிட்ட, "நீ ஸ்போர்ட்டிங்ல ப்ளே பண்ண மாரி இப்போ இல்ல. உன்னோட மென்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு" சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ராஃப் ராக்னிச் இருந்தாப்ல இல்லையா? அவர் வந்து ஹாவன் ஹவுஸ சொல்லிவுட்டு போனாப்ல. "நீ உகார்டே வாங்குற மாரி தெரியுது.
சாவோ நவாஸ் வந்து நீங்க வாங்குங்க. சாவோ நவாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் பெனிஃபிக்கால இருந்தான். நல்லா பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து பிஎஸ்ஜி அவன பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சாவோ நவாஸ வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, எங்களுக்கு தெரியும் நல்ல பிளேயர்ஸ்லாம் நாங்க வாங்க மாட்டோம். நாங்க வந்து மார்க்கெட்டிங்க்கு யாரு உதவுவாங்களோ அவங்கள தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு ராஃப் ரக்னிச்ச வந்து சாக் பண்ணிட்டானுங்க. டெக்னிக்கல் டைரக்டர்லேருந்து. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் நடந்தப்போ தெரியும் நம்மளுக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால, இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்னால கண்டிப்பா ஒரு 40 கோல்ஸ் கிட்ட வந்து கன்சீட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். கம்பேர் பண்றீங்கல்ல, கொஞ்சம் அனலிட்டிக்ஸ்லாம் பார்த்து எப்படி கோல்ஸ் கன்சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணுங்க. பிகாஸ் 40 கோல்ஸ் நம்ம கம்மியா கன்சீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஈசிலி 10 கேம்ஸ் வந்து அமோரிம் வந்து ஈஸியா வின் பண்ணியிருப்பான். மோர் தென் இப்போ நான் நான் இப்போ வந்து 19 கேம்ஸ் இப்போ போனா, ஈசிலி 29 கேம்ஸ் வந்து அமோரிம் வந்து வின் பண்ணியிருப்பான். 40 கோல்ஸ் கம்மியா கன்சீட் பண்ணியிருந்தா. எஸ். அது ஒரு விஷயம். நவ் நவ் தி மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் என்ன அப்டின்னா, டாக்டிக்கல், ஸ்ட்ரக்சரல், ஃபார்மேஷனல் திங் டுவார்ட்ஸ் அமோரிம். ஃபர்ஸ்ட் ஓலே குனார் சோல்ஷர் பார்த்துருவோம். ஒனேகாலா சோல்ச் ஒனே ஓலே குனார் சோல்ஷர் வந்து மேக்ஸிமம் 2ண்ட் ஃபினிஷ் பண்ணான். அவனோட 4 சீசன்ல. 2ண்ட் ஃபினிஷ் பண்ணப்போ, அதுவே 30 பாயிண்ட்ஸோட மேன் சிட்டியோட 30 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் நெனைக்கிறேன். அதுவே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ் 30 பாயிண்ட்ஸ்லாம். 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில. 30 பாயிண்ட்ஸ் வந்து 33 பாயிண்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் 33 பாயிண்ட்ஸ். 33 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் ஃபினிஷ் பண்ணது வந்து எஸ் 2ண்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. யுசிஎல்ல ஃபினிஷ் பண்ணாங்க. அடுத்த சீசன் வந்து கொஞ்சம் இதா ஃபினிஷ் பண்ணாங்க. அடுத்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 4த், 5த் அப்படின்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ரொனால்டோ வந்தாப்ல. ரொனால்டோ வந்து தான் ஒலே குனார் சோல்ஷரோட ஒரு டவுன்ஃபால். சோல்ஷர் வந்தப்ப என்ன சொன்னாங்க? 4-2-3-1 ப்ளே பண்றான். ஆப்போனன்ட் தான் நம்மள டாமினேட் பண்றாங்க. கவுண்டர் அட்டாக் ஃபுட்பால் ப்ளே பண்ணி, ஈஸியா வந்து நம்ம பிளேயர்ஸ்லாம் வந்து சிட் பேக் பண்ணிட்டு, ஈஸியா கோல் அடிச்சுட்டு நம்ம போயிட்டுருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குது பார்க்கறதுக்கு. எல்லாமே வந்து நம்மள டாமினேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க. சோல்ஷர சாக் பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் டென் ஹாக். டென் ஹாக் என்ன ப்ளே பண்ணாப்ல? 4-2-3-1. யார்றா 4-2-3-1 டைமண்ட் ஃபார்மேஷன்லாம் யார்றா ப்ளே பண்ணுவா? இன்வெர்டட் ஃபுல் பேக்லாம் யார்றா ப்ளே பண்ணிட்டு இருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சென்னாக் வந்து அவனோட அந்த ஃபார்மேஷனல் ஸ்ட்ரக்சரே மறந்துட்டான். நான் வந்து எப்படி வின் பண்றதுக்கு மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, கவுண்டர் அட்டாக் ஃபுட்பால் அவனும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சான். கவுண்டர் அட்டாக் வச்சு எஃப்ஏ கப் வின் பண்ணான், கேரபாவோ கப் வின் பண்ணான். ஒரு வாட்டி சாம்பியன்ஸ் லீக் போனா 3 ஃபினிஷ் பண்ணி, இன்னொரு வாட்டி யூரோப்பா லீக் இந்த எஃப்ஏ கப்ப வின் பண்ணி குவாலிஃபை குடுத்துட்டு, அடுத்த சீசன்ல என்ன சொன்னானுங்க, கவுண்டர் அட்டாக் ஃபுட்பால் தான் ப்ளே பண்றான். எல்லாருமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி முடியும்னு சொல்லிட்டு போய்ட்டான். சென்னாக் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பண்ணான் அப்படின்னா, அவனோட ஏஜென்சிக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸையும் யுனைட்டடுக்கு வாங்கி குடுத்து, அதாவது ஆண்டனி, அப்புறம் உகார்த்தே, தென் மலாசியா, நெதர்லாந்து பிளேயர்ஸ் இவங்களலாம் ரெக்கமெண்ட் பண்ணதுனால, இனியோஸ் வந்து கடைசில இவன் இதான் பண்ணிட்டு இருந்திருக்கான் இந்த 2 வருஷமான்னு சொல்லிட்டு அவன சாக் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் அமோரிம். அமோரிம் என்ன சொல்ட்டான், "நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என்னோட ஸ்ட்ரக்சர், என்னோட ஃபார்மேஷன் தான் ப்ளே பண்ண போறேன். என்னோட டாக்டிக்ஸ் தான் இன்ஃப்யூஸ் பண்ண போறேன். எத்தன மேட்ச் நான் தோத்தாலும் பரவால்ல. யுனைட்டட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து மேல வரும். அதான் என்னோட ஒரு டாக்டிக். கல்ச்சர் வந்து நான் மாத்த தான் போறேன். எந்த பிளேயர் வந்து அழுதாலும் பரவால்ல. அவனோட ஏஜென்ட்ஸ்லாம் வந்து வெளில ரூமர்ஸ கிளப்புனாலும் பரவால்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா தான் டீம்ல அவனுக்கு இடம். இல்ல அப்டின்னா உட்காந்துரு. அதான். மெயினுக்கு இப்ப அதான் நடக்குது. கேசிமிரோவுக்கு அதான் நடந்துச்சு. மெக்வாயருக்கு அதான் நடந்துச்சு. இப்போ கேசிமிரோவும், மெக்வாயரும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மெக்வாயர் இன்ஜுரினால ஸ்டார்ட் பண்ண மாட்றான். இல்லனா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவான். டி லிக்ட் அண்ட் மெக்வாயர் அண்ட் ஷா தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூரோ வந்து பேக்கப்ஆ இருப்பான். எஸ். இவ்ளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியாம ஒரு பக்கம் சாலா ஆர்னை ஸ்லாட் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மெயினோ வெர்சஸ் அமோரிம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வோல்வ்ஸ் வெர்சஸ் மேன் யுனைட்டட்ல நான் இப்ப சொல்றேன். நெறைய பேர் சொல்றாங்கல்ல. இந்த மேட்ச்ல வந்து ரிசல்ட் வந்து லாஸ் பண்ணிட்டான் அப்டின்னா அமோரிம சாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல. கண்டிப்பா சாக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா சாக் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் அமோரிம் வந்து மேன் யுனைட்டட் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் லவ் அமோரிம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 பிளேயர்ஸ் தான் வந்து அமோரிம் வந்து விரும்பல. அதுல ஒரு ஆளா இருக்கிறது மெயினோ. ஏன்னா அவனுக்கு சான்ஸ் குடுக்கல. ராஷ்ஃபோர்ட் அவன் ஒரு ஆளு. அவன் வந்து லோன்ல வெளியில இருக்கான். அண்ட் மலாசியா அவன் ஒரு ஆளு. ஏன்னா மலாசியாலாம் அவ்வளோதான் செத்துட்டான் அவன். அவனெல்லாம் இனிமே உள்ள டீம்ல ப்ளே பண்ணவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ட்ரெய்னிங் செஷன்ஸ்க்காண்டி மலாசியா உள்ள வச்சிருக்காங்க. இன்னொரு ஆளு ஹேட் பண்ற ஆளு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆளு யாருமே இல்ல. கேசமிரோ வந்து ஹேட் பண்ணியிருந்தான் அப்டின்னா, கேசமிரோ ப்ளே பண்ணவே மாட்டான். பட் கேசமிரோ லவ்ட் அமோரிம். கேசமிரோ லவ் டூ கெட்டிங் பேக் இன்டூ த ஸ்குவாட். ஸோ எஸ் இந்த மாரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பேசினா நல்லாருக்கும். அண்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே காமெண்ட் பண்ணா நல்லாருக்கும். அதாவது சோசியல் மீடியால எல்லாருமே காமெண்ட் பண்ணா நல்லாருக்கும். ஸோ இதான் உங்கள்ட்ட சொல்லலாம்னு நெனச்சேன். ஸோ ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க நெனச்சிருந்தீங்க அப்டின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.